உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்ன குடி பழக்கம், கஞ்சா, போதை வஸ்து, எப்பேற்பட்ட விட முடியாத அடிமைத்தனமா இருந்தாலும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இது மதம் அல்ல, மனமாற்றம். மனமாற்றத்தை கொடுக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். மதம் மாற்றத்தினால ஒரு பிரயோஜனம் அல்ல, மதத்தினால உங்களுக்கு ஒரு விடுதலையும் அல்ல. அந்த ஆண்டவராகிய உண்மையான அந்த இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு ராஜாவை நீங்கள் உண்மையாக நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட கடல் பிரச்சனையா இருந்தாலும், எப்படியாப்பட்ட அடிமைத்தன காரியங்களா இருந்தாலும், என்ன எப்பேற்பட்ட துன்பமான காரியங்களா இருந்தாலும் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் உண்மையாக பார்க்கும் பொழுது நீங்களும் எங்களைப் போல விடுதலை உள்ளவர்களாக, ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்வதாக நீங்களும் இருக்கலாம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்தில் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வாழலாம். ஆனால் மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போகிறவர், இந்த பரலோக பாக்கியத்தை கொடுக்கிறவர் தேவன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களிடத்தில் நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற யாராவது ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்தில் நீங்களும் பங்கு பெறும் பொழுது உங்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையான சாட்சியை கேட்டும், ஜீவனுள்ள சாட்சி, உண்மையான சாட்சி. இதே போல அநேக பேர் நீங்க குடிப்பழக்கத்தில் இருக்கலாம், உங்களுடைய அடிமைத்தனத்துல நீங்க அதிகமா மாட்டிக்கொண்டு இருக்கலாம். நிச்சயமா சொல்றேன், குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யான விடுதலை. மெய்யான விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க. இது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். உங்களுக்கான எல்லா கஷ்டங்களும், எல்லா தேவைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த பகுதியில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் வாழ்ந்திருக்க தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க ராஜா. யார் யாருக்கு என்னென்ன கஷ்டங்களோ, என்னென்ன காரியங்களோ, அடிமைத்தனம், குடிப்பழக்கம் என்ற அடிமைத்தனமோ எதுவாக இருந்தாலும் என் தேவன் தாமை விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஏசப்பா எனக்கு மாறணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும், நான் செழிப்பா இருக்கணும், எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்கு மாறணும்னு யார் யாரெல்லாம் அவங்க மனதார கேட்கிறாங்களோ ராஜா, மனம் இருக்கிற தேவன் தகப்பனே, அவர்களுக்கு மனம் இருந்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு விடையை நீங்க கட்டளையிட போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. கடன் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு கடன் பிரச்சனையை நீக்கி போடுங்க. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கொடுங்க. திருமணம் ஆகாத முதிர் வயதில் இருக்கிற ஆண்டவரே அப்பா, அநேக பேருக்கு 40 வயது ஆகிடும் தகப்பனே, திருமணம் ஆகாம இருக்குது தகப்பனே. இப்படிப்பட்ட அநேக கஷ்டங்கள்ல, வறுமையில வாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்திருக்க கிருபை தாங்க. நீங்க வாழ்ந்திருந்தா நாங்க மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் இந்த ஜெபத்தையும், இங்க நடந்த இந்த சாட்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.